This video is sponsored by Epic Toyota, the new landmark of Anna Salai. Classic colors, style in comfort, casual shirts with classic elegance. அந்த பொண்ணு என்ன சொல்லுது, என்ன பாலியல் வன்புணர்வுக்கு என்னை அடைத்து வைத்துக்கொண்டு யாரோ ஒருவனோடு தொலைபேசியில் பேசுகிறான். என்ன பேசுகிறான்? அந்த பொண்ணு சம்மதிக்க வைத்து விட்டு உனக்கு தொடர்பு கொடுக்குறேன். அப்போது இன்னொரு பொண்ணு இருக்கிறான். நமக்கு தெரிஞ்சவங்களே இப்போ அட்வொகேட் தொழில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆனால் இந்த மாதிரி கூப்பிட்டு 110 போடுறாங்க சார், கொஞ்சம் வக்கீல் அனுப்புங்க சார், நாங்கள் ஒழுக்கமாக தான் சார் இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லுவேன். இவங்களெல்லாம் கூப்பிட்டு லோக்கல் ஸ்டேஷனில் போடும்போது இவ்வளோ பெரிய குற்றத்தை பண்ணியிருக்கான். அண்ணன் சொல்கிற மாதிரி 13 கேஸ் இருக்குது. அப்படின்னா அவங்களெல்லாம் கூப்பிட்டு அப்பப்போ அப்சர்வ் பண்ணி வாட்ச் பண்ணால் இந்த மாதிரி தவறுகள் நடக்காதுல்ல சார். அரசு எங்களுக்கு முழு அதிகாரத்தை கொடுத்தாள். அத்தனை வியாபாரி தொலைச்சி 26 மணிக்கு முடிச்சு உள்ள போட்டு இன்ட்ரப்ஷன் இருக்கு. ஆனால் எதை கேட்டாலுமே வந்து உடனே வடக்கு தெற்கு மயிலுன்னு ஆரம்பிச்சிடுறீங்க. இதுக்கு கூட வேணா பேசுவீங்க. எல்லார் வீட்லயும் பொண்ணு தானடா. அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவிக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை சம்பவம் சென்னையையே அதிர வைத்திருக்கும் நிலையில் கல்லூரி வளாகத்தில் பேசிக் கொண்டிருந்த போது ஆண் நண்பரை மிரட்டி பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கானது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது. அண்ணா பல்கலைக்கழகத்தின் மதில் சுவரை ஏறி கடந்து உள்ளே சென்று அங்கு தலைமையில் இருக்கும் காவலர்களை வீடியோ பதிவு செய்து மிரட்டி பல்வேறு மாணவிகளிடம் பாலியல் சீண்டல்களில் ஈடுபட்டதும் தெரிய வந்திருக்கிறது. வணக்கம் அண்ட் வெல்கம் டு டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக்ஸ் டைம்ஸ் டாக் வித் சீனியர் ஜேர்னலிஸ்ட் பாண்டியன் சார். இன்றைக்கி நம்ம தமிழ்நாடே சென்சேஷனலாக பேசிகிட்டு இருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டி டாப்பிக்கை பற்றி தான் பேச போகிறோம். மனசு ரொம்ப வலிக்குது. ரீசெண்ட் டேஸில் வந்து நிறைய இந்த மாதிரி கேங் ரேப்ஸு, ஏன் ஒரு 15 டேஸ் முன்னாடி கூட நம்ம அந்த கோவில்பட்டி விஷயம் பார்க்குறோம். பொண்ணுங்களை தாண்டி ஒரு சிறுவயனை கூட வந்து ஓரணை சேர்க்கலை வந்து பாலியலாக துன்புறுத்தி அந்த பையன் இறந்துருக்கான். அந்த ஒரு விஷயம் ஓயிறதுக்குள்ளேயே இப்போ மறுபடியும் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் இப்படி ஒரு கொடூரமான சம்பவத்தை வந்து நம்ம பார்க்குறோம். இதை பற்றி விவரமாக பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு சார் இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம் சார். சொல்லுங்கள் சார், இப்போ இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்து என்ன? இப்போ இந்த ஞானசேகரன் உடைய செல்ஃபோன் ஆய்வு செய்யப்பட்டதில் 50க்கு மேற்பட்ட வீடியோக்கள் அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது ஞானசேகரனை அவசரமாக சிறைக்கு அனுப்பினாலும் மீண்டும் அவனை போலீஸ் கஸ்டடி எடுத்து பல தகவல்களை அவனிடம் விசாரித்திருக்க வேண்டும். ஆனால் இந்த வழக்கு அவசரமாக அவனை சிறைக்கு அனுப்பப்பட்டதனுடைய பின்னணி என்ன என்பது பல பேருக்கு பல சந்தேகங்கள். கமிஷனரை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, பாதிக்கப்பட்ட பெண் தான் புகாரை எங்களுக்கு கொடுத்தார். இது யார் சொல்கிறா? கமிஷனர். ஆமாம். ஆனால் அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, பல்கலை நிர்வாகத்திலிருந்து புகார் கொடுத்தோம். உண்மை. அப்போ ரெண்டுமே முரண்பாடாக இருக்குது. ஆமாம் சார். ரெண்டும் ஒரே திமுக கவர்மெண்ட்டு தான். ரெண்டும் ஒரே திமுக கவர்மெண்ட்டு தான். ரெண்டாவது, ஞானசேகரன் மீது 13 வழக்குகள் நிலுவையில் இருக்குது. 13 வழக்குகளும் சென்னை, மகாபலிபுரம் இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்குது. அப்போது இவன் ஏன் ஒரு கண்காணிக்கப்பட்ட ஒரு கிரிமினலாக இவன் மீது ஏன் குண்டர் சட்டம் பாயவில்லை? 50க்கு மேற்பட்ட வீடியோ வச்சுருக்கான்னா முழு நேர தொழிலே இதுதான் உனக்கு. இவனோடு நிறுத்தி கொண்டானா இவனை தாண்டி இந்த வழக்கில் யாராவது ஒளிந்திருக்கிறார்களா, மறைந்திருக்கிறார்களா? இதை கண்டுபிடிக்க வேண்டியது காவல்துறை தான். இப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லுது, என்ன பாலியல் வன்புணர்வுக்கு என்னை அடைத்து வைத்துக்கொண்டு யாரோ ஒருவனோடு தொலைபேசியில் பேசுகிறான். என்ன பேசுகிறான்? அந்த பொண்ணு சம்மதிக்க வைத்து விட்டு உனக்கு தொடர்பு கொடுக்குறேன். அப்போது இன்னொரு பொண்ணு இருக்கிறான். இவனுக்கு பிறகு இன்னொரு பொண்ணு வர இருக்கிறான் என்கின்ற செய்தி தான். இதெல்லாம் காவல்துறை விசாரணையில் நீங்கள் அவசரமாக காலையில் கையில் கட்டு போட்டிருக்கான், சாயங்காலம் பார்த்தா காலில் கட்டு போட்டிருக்கான். அப்போது அவசர கோலத்தில் செய்கிற வழக்கு தான்
நீங்கள் எந்த விதமான குற்றவாளிகளும் தப்பித்து கொள்ளுவான். நீதிமன்றத்தை இப்போ இவன் மீது 13 வழக்கு நிலுவையில் இருக்குன்னா, ஒரு வழக்கு ஏன் தண்டனை அவனுக்கு கிடைக்கல? அப்போ காவல்துறை சரியாக அந்த வழக்கை கையாளவில்லை. 13 வழக்கில் பாலியல் வழக்கு இருக்குது. மகாபலிபுரத்தில் பாலியல் வழக்கு இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயம் யோசிக்கணும் சார். நேற்று அந்த கமிஷனரோட இன்டர்வியூவில் இவருக்கு ஒரு நிருபர் கேட்குறாரு, இதுக்கு முன்னாடி இவர் மாதிரி என்னென்ன வழக்குகள் இருக்குன்னு கேட்குறாரு. கேட்கும்போது கமிஷனர் என்ன சொல்கிறாருன்னா, கண்டிப்பாக இருக்குது, ஆனால் திருட்டு இது சம்பந்தமான வழக்குகள் தான் இருக்குது, கிரிமினல் ஆஃபென்ஸு. பாலியல் வழக்குலாம் எதுவுமே இல்லை, பாலியல் வழக்கு இவர் மேலே இல்லைன்றாரு. ஆனால் இவர் மீது 2010 11 நம்ம பார்க்கும்போது பாலியல் வழக்கு இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி எவ்வளோ ஒரு முரண்பான ஸ்டேட்மெண்ட், எப்படி ஓப்பனாக அப்படி சொல்கிறாரு எனக்கு ஒன்றுமே புரியல. இதில் என்ன நடந்திருக்குன்னா, முதலமைச்சர் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செலியனை அழைத்து இந்த வழக்கு அரசியல் மயப்படுத்தப்படுகிறது. கோயம்புத்தூரில் அவர் சாட்டையில் அடிச்சுக்கிறாரு. எடப்பாடி கேட்டை போட்டால் கேட்டை தாண்டி குதிச்சு உள்ளே வரங்கிறார். எங்கே? அண்ணா யூனிவர்சிட்டியில். அப்போது இந்த வழக்கு அரசியல் முக்கியத்துவம் பெற்ற வழக்காக மாறிடுச்சு. தமிழ்நாடு முழுக்க தொலைக்காட்சியை பார்க்குறான். இந்த வழக்கு அடுத்து எப்படி நகர போகுது? இந்த வழக்கு திமுகவினுடைய வாக்கை பிரிக்க போகுது. இதனால் அவசரமாக உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு உத்தரவு என்னென்னா, சீக்கிரம் இந்த வழக்கை முடிச்சுட்டு வெளியே வந்துருங்க, அவனை ரிமாண்ட் பண்ணுங்க. உடனே காலெல்லாம் உடைக்கல. காலை நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா உள்ள கட்டே இல்லை, உடைக்கவே இல்லை. ஏன்னா காலையில் கையில், சாயங்காலம் காலில். அப்போது அது அவன் வர்ற அந்த காரை பார்த்தீங்களா? போலீஸ் வேனம் இல்லை, ஒரு சொகுசு கார், ஹுண்டாயோ டொயோட்டாவோ இன்னோவோ ஒரு காரில் அவனை ஏதோ ஒரு காவல் நிலையத்திலேருந்து காரில் கொண்டு போய், இதெல்லாம் எப்படி மக்களுக்கு தெரியாமல் போகும்? சார், அவர் கமிஷனர் வந்து அந்த சார் ஒருத்தர் பேசுகிறாங்க, சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்களா. இந்த பொண்ணு வாக்குமூலம் கொடுத்ததா ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அவர் ஒருத்தர்கிட்ட பேசுகிறாரு, சார் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த சார் யார் அப்படின்னு கேள்வி எழுப்பும்போது கமிஷனர் அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, அது கிடையாது, அவனுடைய செல்ஃபோன் ஏரோப்ளேன் மோடில் இருந்தது. அவர் கொடுத்த பேட்டியை நான் கீழே போய் கமெண்ட்ஸ் பார்க்குறேன் சார். பார்க்கும்போது அது எப்படி சார் கரெக்டாக உங்களுக்கு தெரியும் அவர் ஃப்ளைட் மோடில் ஃபோனை போட்டார்னு? என்ன சார் இது நியாயம் அப்படின்னு கேட்குறாங்க. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? இல்லைப்பா, அதாவது காவல்துறை அவனுடைய தொலைபேசியை ஆய்வு செய்யவே இல்லை. நீங்கள் எப்போவுமே என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, ஒரு குற்றவாளி, அது பாலியல் குற்றவாளி கிடைச்சான்னா அவனுடைய ஒரு 3 மாதம் அவன் யாரோட தொடர்பில் இருந்தான் கால் ரெக்கார்ட்ஸ் எடுக்கணும். கால் ரெக்கார்ட்ஸ் எடுத்தால் தான் தொடர்ச்சியாக ஒருத்தர் இவனோட தொடர்பில் இருந்தான்னா, கால் பண்ணியிருந்தானா, இவன் பேசிகிட்டு இருந்தான்னா, நீங்கள் அதை கூட இப்போ எடுத்துடலாம். என்ன பேசுகிறாங்க? 2 பேருக்கு இந்த பாலியலில் பல பெண்களை சீரழித்ததில் 2 பேருக்கு தொடர்பு இருக்கா? இப்படியெல்லாம் எடுத்துடலாம். நீங்கள் அதில் எத்தனை பேர் இவனோட தொடர்பு இருக்காங்க எல்லாருடைய டீட்டெயில்ஸ் எடுத்திங்கன்னா, எவன் பாலியல் குற்றவாளி, எவன் கிரிமினல் குற்றவாளி, எவன் திருட்டு குற்றவாளி, இவன் பிரியாணி மாஸ்டர், பிரியாணி ஓனர், அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி சைட் பிஸ்னஸாக இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி அவனுக்கு அது கூட இல்லை. அப்போ இவனுக்கு வருமானம் ஏது? 2 மனைவி அவனுக்கு. அப்போ இவனுக்கு இதுதான் தொழில். வசதி காமவெறி பிடிச்சவன். வசதி படைத்தவர்களுக்கு, ஒரு பெரிய அதிகார மட்டத்தில் இருப்பவர்களுக்கு இந்த பெண்களை வீடியோ எடுத்து மடக்கி அங்கே கொண்டு போய் சேர்த்துறதான் வேலை. அந்த வசதி படைத்த கூட்டம் யாரோ ஒரு பிக் ஷாட். அவனுக்கு புது பெண்களை அனுப்பி வைப்பதில் இவன், அதுவும் இங்கே கல்லூரி மாணவிகளை. இப்போ துபாய்க்கு என்ன நடக்குதுன்னா, கலாச்சார விழான்னு 3 மாத விசா போட்டு கூட்டிகிட்டு போகிறானுங்க. கோடம்பாக்கத்தில் ஒரு பரபரப்பாக அந்த அலுவலகம் இயங்கிட்டு இருக்கு. 3 மாத விசா. அங்கே வந்து கல்ச்சுரல் டான்ஸ் ப்ரோக்ராம் கூட்டிகிட்டு போகும்போது என்ன பண்ணுவான், ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆளுக்கு 2 லட்ச ரூபா கையில் கொடுத்துருவான். துபாய் போகிறதுக்கு முந்தையே கொடுத்துருவான். ஓகே, 2 லட்ச ரூபா கொடுத்துட்டு அங்கே 3 மாதம் விசா. என்னென்னா குரூப் டான்ஸ், ஹோட்டலில் குரூப் டான்ஸ். அங்கே போன உடனேயுமே பாஸ்போர்ட்டையும் முடிக்க வச்சுக்குவோம், தப்பி வர முடியாது. அங்கே என்ன வேலை? பாலியல் தொழிலாளியாக மாற்றிடுவோம். அதிர்ச்சி ஆயிரும் அந்த பெண்கள். அப்போது நான் பாதிக்கப்பட்ட பெண்ணையும் நான் சந்தித்தேன். அப்போது அவங்களுக்கு வேறு வழியே தெரியாது. தப்பிச்சு போனால் அடி உத, சோறு இல்லை. அப்போ வழியே இல்லாமல் பாலியல் தொழிலுக்கு தள்ளப்படுகிற ஒரு பெரும் கூட்டம் தான் துபாய் போகுது. துபாய் போகும் பெண்கள்லாம் இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு ரொம்ப உஷாராக இருக்கணும். ஒரு 2வது, இந்த பெண்கள் தங்களை ஒரு பாலியல் தொழிலாளியாக மாற்றிக்கொள்கிறார்கள். விருப்பமே இல்லாமல்
விருப்பமே இல்லாமல் பாலியல் தொழிலாளியாக தங்களை மாற்றிக்கொள்கிறார்கள். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி என்ன நடந்திருக்கும்னா, இந்த ஞானசேகரன் நீங்கள் வீடியோ எடுத்து அந்த பெண்களை மிரட்டி, உனக்கு எனக்கு எனக்கு வேண்டிய ஒரு பெரிய பிக் ஷாட் போனால் உனக்கு மாத செலவுக்கு ஒரு 20,000 50,000 கொடுப்பாங்க, நீ சந்தோஷமாக வாங்கிக்க, அவரோடு எப்போ அவர் கூப்பிட்றாரோ அப்போ நீ போயிரு. இந்த டீலிங் தான் நீங்கள் பல கிரிமினல் குற்றவாளிகளுடைய தொழில் இதுதான். ஏன்னா இப்போ இவனுக்கு என்ன வருமானம் இல்லை, இப்போ எப்படி 2-3 மனைவியை அவனால் மெயின்டைன் பண்ண முடியும்? இதுல ஒப்புக்கொள்கிற பெண்கள் எல்லாமே நீங்க சொன்ன மாதிரி அந்த லைனுக்கே போயிடுறாங்க பாவம். ஆனா வேற வழி இல்லாம இந்த மாதிரி தைரியமான மாணவிகள்லாம் வெளியில வந்து வழக்கு சொல்றாங்க. வந்துடுறாங்க. அதையும் எஃப்ஐஆர் லீக் பண்ணிடுறாங்க. அதை பத்தி ஆமாம் கருத்து ஆமாம். சொல்லுங்க இதுங்க சார். பொள்ளாச்சியில் பாலியல் வழக்கு 100 பேர். இந்த வழக்கை கையாண்ட டிசி தான் இப்போ எங்கே இருக்காருன்னா பாண்டியராஜன், நம்ம முதலமைச்சர் ஸ்டாலினுடைய தொகுதியில் டிசி. பொள்ளாச்சியில் அதிகார மையம் இருந்த காரணத்தினால நீங்கள் இப்போ பொள்ளாச்சி ஜெயராமனுடைய மகனை தவிர யாரும் இவ்வளோ தைரியமாக பண்ண முடியாது. பார் நாகராஜன் ஒருத்தி இப்போ கோவை சிறையில் இருக்கான். அவன் கல்யாணத்துக்கு எடப்பாடி போகிறாரு, வேலுமணி தலைமையை தாங்குறாரு, திருப்பூர் மந்திரி எம்எஸ் ஆனந்தன் கலந்துக்கிறாரு, பொள்ளாச்சி ஜெயராமன் துணை சபாநாயகர் கலந்துக்கிறாரு ஒரு பார் நடராஜுடைய திருமணத்தில். அப்போது பார் நடராஜ் கட்டுப்பாடு தான் கோவை, ஈரோடு, திருப்பூர் பார் ஊராக இருக்குது. ஒரு 100 பார் கீழே வேலை செய்கிறாங்க. ஒரு பாருக்கு குறைஞ்சது ஒரு 5 லட்ச ரூபானா நீங்கள் மாதம் ஒரு பெரிய தொகை யாருக்கு? வேலுமணிக்கு போகுது. இல்லைன்னா 5 மந்திரி வந்து கலந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே மக்கள் எல்லா நிகழ்ச்சிக்கும் வரது இல்லையா ஆ பார் நாகராஜன் பாரிஸ்டர் பாரா? இல்லை பாரிஸ்டர் முடித்த சாராய கடை வேலை செய்கிற கல்யாணத்துக்கு 5 மந்திரி போகிறான்னா, அண்ணாமலை சும்மா சாராய மந்திரி இந்த மாதிரி வடமொழி பாரில் வேலை செய்கிற நாகராஜ் கல்யாணத்துக்கு 5 மந்திரி போகிறாங்கன்னா, அப்போ 5 மந்திரிக்கு என்ன தொடர்பு? அவன்தான் பொள்ளாச்சி பாலியல் வழக்கினுடைய கதாநாயகனை. இதுவும் ஒரு பொள்ளாச்சி வழக்கா மாறிட போகுதுன்னு சொல்லி எல்லாம் உசாராய போயிருக்காங்க. இப்போ அது வந்து அதிமுகவுக்கு ஒரு பெரிய அவப்பெயர், பொள்ளாச்சி பாலியல் வழக்கு. ஆனால் அதே தொகுதி அதிமுக ஜெயிக்குது, அது வேறு விஷயம். மக்களை பொறுத்த வரைக்கும் முட்டாள்கள் ஓட்டு போடுகிறான், அயோக்கியம் பூரா ஆட்சிக்கு போகிறான். இதை தந்தை பெரியார் அடிக்கடி சொல்லுவார். அப்போது இங்கே 500 ரூபா கொடுத்தா ஓட்டு போட்டுருவான், காக்கா பிரியாணி கொடுத்தா ஓட்டர் போட்டுருவான். கோழி பிரியாணி இல்லை, காக்கா பிரியாணி, குவார்ட்டர் பாட்டில். அப்போ இந்த மக்கள் எதையுமே 3 நாளில் மறந்துடுவான். அண்ணா பல்கலைக்கழக வழக்கு, நீங்கள் அந்த மாணவன் நீங்கள் 1ஆம் நம்பர் கோழையாக இருந்திருக்கான், அரை மணி நேரம் அந்த பெண் அவனுடைய கட்டுப்பாட்டில் இருந்திருக்கான். அரை மணி நேரம் அந்த மாணவன் என்ன பண்ணியிருக்கான்? கல்லூரி விடுதியில் ஒரு 500 பேர் தூங்கிட்டு இருந்திருக்கான். எவ்வளோ பேர்? 500 பேர். 500 மாணவர்கள் படிச்சுட்டு இருந்திருக்கான், சாப்பிட்டுட்டு இருந்திருக்கான், தூங்கிட்டு இருந்திருக்கான். இல்லை போலீஸ் ஃபோன் பண்ணிருக்கலாமே. போலீஸ் வரைக்காது ஒரு அரை மணி நேரம் அதை கூட பண்ணல சார் அவன். போலீஸுக்கு இல்லை, அவனுக்கு உடனடியாக செய்ய வேண்டியது என்னென்னா, ஓடி போய் மாணவர்களை கத்தலாம், எல்லாம் ஓடியாந்துருப்பான். அங்கேயே அவனுக்கு மாவு கட்டு, அங்கேயே தடிக்க விழுந்துருப்பான் பாத்ரூமில். அப்போது அந்த மாணவனுக்கு அறிவு இல்லை. இதை காலை வரை பொறுத்திருந்திருக்காங்க. அந்த பொண்ணுடைய குடும்பத்தார் கன்னியாகுமரியில் இருக்காங்க. அவங்களுக்கு தகவல் போய் அவர்கள் அங்கேருந்து கிளம்பி வந்து பல்கலைக்கழக வளாகத்துக்கு வந்து அவங்க அந்த பெண்ணை பார்த்து கூட்டிகிட்டு போய் எங்கள் யூனிவர்சிட்டியில் புகார் கொடுத்த பிறகு அந்த புகார் வழக்காக மாறி இருக்கு. நீங்கள் அமைச்சர் ஒன்று சொல்கிறாரு, கமிஷனர் ஒன்று சொல்கிறாரு. அந்த பொன் புகாரில் பேர் தான் நாங்கள் வழக்கு பதிவுங்கிறாரு. ஆனால் அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, பல்கலைக்கழகம் தான் புகார் கொடுத்துருங்கிறார். அப்போ ரெண்டுமே பொய், உண்மைக்கு புறம்பானது. அப்போ உண்மையாக நடந்தது என்னன்னு இது விசாரிக்கப்படவில்லை. இந்த வழக்கை அண்ணாமலை ஊருக்கா அங்கே கோயம்புத்தூரில் அனைத்து தொலைக்காட்சியும் தான் காமிக்கிறான். தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மக்களும் அதுதான் பார்க்குறான். அப்போது இந்த செய்தி தமிழ்நாடை தாண்டி போயிட்டுருக்கு. எடப்பாடியார் பெருங்கூட்டத்தோடு வந்து பல்கலைக்கழக வளாகத்துக்கு முன்பு பெரிய ஆர்ப்பாட்டம், அது ஒரு பக்கம் செய்தி. இப்போ அண்ணாமலை சாட்டையால் அடித்ததை ஒரு கேலி கிண்டலாக பேசும்போது அது எனக்கு ஒரு மாதிரி ஒரு கருத்து இருக்குது. உங்களோட கருத்து எப்படி சார் இருக்குது? அந்த மாதிரி அவர் தன்னைத்தானே அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு சூடு சொரணை இருக்கியா, அதனால் நான் சாட்டையில் அடிச்சுக்கிறேங்கிறாரு. மீதி யாருக்கும் சூடு சொரணை இல்லைங்கிறாரு. அப்போது சாட்டையில் அடிப்பது, செருப்பு போடாது என்பது அண்ணாமலையுடைய தனிப்பட்ட வெறுப்பு. நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். ஏன்னா தமிழ்நாட்டு நிலைமை இப்போ அப்படி தான் இருக்குது. தமிழ்நாட்டு நிலைமை
பொள்ளாச்சி பாலியல் விவகாரமாக இருந்தாலும் சரி, அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடந்ததாக இருந்தாலும் சரி, மாணவனுக்கே சூடு சொன்னேன் இல்லையே. சார் சேகர் பாபு அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு சார். காங்கிரஸ் கட்சி ஒரு தலைவரும் ஒரு பேட்டி கொடுக்குறாரு சார். அதாவது இது வந்து அண்ணாமலை பற்றிய விஷயம் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி சாட்டையால் அடித்தது தங்கள் கருத்து என்னன்னு கேட்கும்போது கொஞ்சமே கூச்சம் இல்லாமல் இவ்வளோ பெரிய பாலியல் துன்பம் ஒரு பொண்ணு ஏற்பட்டு அவள் கிடக்குறாங்க, எஃப்ஐஆர் வெளியே ஆயிருக்கு. அட்லீஸ்ட் அந்த ஒரு அண்ணாமலையை பற்றி அவங்க ஏதாவது கிண்டல் பண்ணாலுமே இந்த மாதிரி ஃபஸ்ட் நாங்கள் வருந்துகிறோம், இந்த மாதிரி சம்பவம் நடந்துருச்சு, உடனடியாக தக்க நடவடிக்கை எடுத்து பூரா விசாரித்து எல்லாத்தையுமே நாங்கள் சரி பண்ணிவிடுவோம் அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டு கூட ஆரம்பிச்சிருக்கலாம் சார். அதை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட்டே கிடையாது. அப்போ கூட அந்த இடத்துல வந்து அவரை கிண்டல் பண்ணுறாங்க. அப்போது கொஞ்சம் கூட அந்த உணர்வே இருக்காதா சார்? எப்படி இது சார்? இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த விஷயம் பெருசாகிடக்கூடாது, பெரிதாகாமல் பார்த்து கொள்ள வேண்டும், சீக்கிரமாக வழக்கம் முடிக்கணும். அப்போ எப்படி உண்மை குற்றவாளி எப்படி திருந்துவான்? அவன் நாளைக்கு ஜெயிலிருந்து வந்தான்னா திருப்பி பழைய தொழில் தான் செய்வான். நீங்கள் தமிழ்நாட்டில் 20,000 குற்றவாளிகள் இருப்பதாக குற்றவாளி பதிவேடு சொல்லுது. இவ்வளோ பேருக்கு பின்னாடி நீங்கள் +, குற்றவாளி 2,000 பேர் இருக்கான். குறைந்தபட்சம் கொலை செய்கிறது. 10 லட்ச ரூபாய்க்கு ஃபோட்டோ கொடுத்தீங்கன்னா போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பான். கேஸுக்கு நீங்கள் பார்த்துக்கணும், யார் பணம் கொடுத்தும் பார்த்துக்கணும். இப்படி ஒரு ஒரு குற்ற சமூகமே உருவாயிருச்சு. அத்தனை பேரையும் டிஜிபி அலுவலகத்துக்கு தெரியும், காவல்துறை உள்துறை அலுவலகத்துக்கு தெரியும். யாராவது 20,000 பேரில் ஒரு ரேப்போ ஒரு கொலையோ நடந்தாங்கன்னா உடனடியாக ட்ரேஸ் பண்ணி எடுத்து உடனே கை காலை உடைச்ச மாதிரி போட்டு உடனே ஆக்ஷன் எடுத்து அவனை ஜெயிலுக்கு அனுப்புறது. அது எந்த ஒரு சம்பவம் திருப்பி வந்தான்னா இப்போ இவன் மேலேயே 13 கேஸ் நிலுவையில் இருக்குது. இது அவன் இருக்கும் போதே ஏதாவது இப்போ ரெகுலராக வந்து அவனை அப்சர்வ் பண்ணுறது. இந்த மாதிரி வந்து 2010 ஒரு பாலியல் வழக்கு இருக்குது, இவன் ஒழுக்கமாக இருக்கானா? சார் இப்போ இந்த 110 ப்ராசஸ் உங்களுக்கு தெரியல சார், ஒழுக்கமாக இருக்கிறது ஃபாலோ பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவன் மாதிரி திருந்தி வாழ்றவங்களாம் கூப்பிட்டு, நம்மளுக்கு தெரிஞ்சவங்களே அட்வொகேட் தொழிலில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆனால் இந்த மாதிரி கூப்பிட்டு 110 போடுறாங்க சார், கொஞ்சம் வக்கீல் அனுப்புங்க சார், நாங்கள் ஒழுக்கமாக தான் சார் இருக்கோம் அப்படின்லாம் சொல்லுவேன். இவங்களெல்லாம் கூப்பிட்டு லோக்கல் ஸ்டேஷனில் போடும்போது இவ்வளோ பெரிய குற்றத்தை பண்ணியிருக்கான், அண்ணன் சொல்கிற மாதிரி 13 கேஸ் இருக்குது அப்படின்னா அவங்களாம் கூப்பிட்டு அப்பப்போ அப்சர்வ் பண்ணி வாட்ச் பண்ணால் இந்த மாதிரி தவறுகள் நடக்காதுல்ல சார்? இல்லை, அவங்ககிட்ட நீங்கள் கடைநிலை ஆட்கள் நட்பாக இருப்பான். எப்போ நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டால இவர் அவருக்கு தலைவர், அவர் இவருக்கு தலைவர். தலைவா எப்படி இருக்க? ரிலேஷன்ஷிப். ஆமாம், தலைவா எப்படி இருக்க? யாரை கேட்கறது? போலீஸை ஏட்டையை பார்த்து அவர் குற்றவாளி அவர் என்ன சொல்லுவார்? அவர் இந்த வடிவேல் சொல்கிறது தான். நல்லா இருக்கு தலைவரை. நீங்கள் காவல்துறையினுடைய மரியாதையை போச்சுங்க. என்ன காரணம் கேட்டிங்கன்னா அரசியல்வாதி தான் காரணம். ஒரு குற்றவாளியே ஒரு காவலர் பிடிச்ச உடனே அவன் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு 5 ஃபோன் வந்துடும். எங்கே? போலீஸ் ஸ்டேஷனுக்கு. ஏங்க நம்ம ஆளுங்க பார்த்துக்குங்க, ஏங்க நம்ம ஆளுங்க, நம்ம ஆள் பகுதி செயலாளர், ஒன்றிய செயலாளர், கிளை செயலாளர், வட்ட செயலாளர், ஒன்றியம், நகரம் எல்லாம் அந்த ரவுடிக்கு போயிடும். ஏன்னா ரவுடி தான் அந்த அரசியல்வாதியினுடைய ரியல் எஸ்டேட்டை வேலையை முடித்து கொடுக்குறது. ஏன்னா அவன் காலி பண்ண மாட்டேங்கிறான். நான் ஒரு அடிமாட்டு விலைக்கு வாங்கிட்டேன், 1 கோடி இடத்த ஒரு 40,000 50,000க்கு வாங்கிட்டேன், இந்த ஒரு 50,000 ரூபா எப்படி அவனை காலி பண்ணு? ஸ்டேஷன் நான் சொல்லிட்டேன். எங்கே சொல்லிட்டேன்? ஸ்டேஷனில் சொல்லிட்டேன். நான் சொல்லிட்டேன், ஒன்றும் பார்த்துக்கிறேன் போ. நேராக அவன் அங்கே போவான். போய் நீங்கள் அவன் வேலையை ஆரம்பிச்சிடுவான். என்ன ஆரம்பிப்பான்? நேராக போய் சாராயம் காய்ச்சாமல் எல்லா வேலையும் பண்ணுவான். அடுப்பு போட்டு காய்ச்சுவாங்கல்ல கிராமத்தில், இப்போ போலீஸ் துரத்திட்டு ஓடணும். அது இல்லாமல் அவனே 5 பேரை கூட்டிகிட்டு போவான், அவனே அங்கே ரோட்டில் குடிப்பான். குடும்பம் குழந்தை ஊட்டி பொண்டாட்டி பிள்ளை இருந்து என்ன பண்ணும்? பயந்துட்டு, ஓ நமக்கு இது பாதுகாப்பு இல்லை, வேலையாக காலி பண்ணிடுவோம். இப்படி தான் எனக்கு தெரிஞ்ச பல அரசியல்வாதிகள் பல இடங்களை ஆக்கிரமித்து வச்சுருக்கான். இந்த அரசியல்வாதிகளுக்கு யார் கையாள்? இந்த ரவுடிகள், A+ ரவுடிகள். இப்போது இந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே சார் இப்போ இந்த விஷயம் வெளியில் வந்தனால இவ்வளோ பூதாகரமாக வெடித்து அப்படியே கொந்தளிச்சு போய் கிடக்குறாங்க மக்கள்லாம். நீங்கள் சொன்ன மாதிரி அவன் ரெகுலராக அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் தான் போய் நைட் நேரத்தில் அப்படியே வேலையை முடிச்சுட்டு போகும்போது அப்படியே போகிறான், வீடியோ எடுக்கிறான், வீடியோ எடுத்து பார்த்துட்டு மிரட்டுறான். இந்த மாதிரி ஒரு 2 கேஸ் வெளில வரனால தெரிய வருது நிறைய குற்றங்கள் பண்ணதுக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி மாலை செய்தியில் என்ன தகவல்னா 50 வீடியோ அவங்ககிட்ட இருக்கு. அப்போ கண்டிப்பாக வந்து அவன் தப்பு பண்ணியிருக்கான் இதுக்கு முன்னாடி. அப்போது என் கேள்வி என்னன்னா, ஒரு ஆத்தரைஸ்டு ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ளே சரியா எப்படி சார் இந்த மாதிரி விஷயங்கள்? 2வது வருவோம் சார், பண்ணிட்டா தண்டனை இருக்குது. ஆனால் ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு ஆத்தரைஸ்ட் பிளேஸு உள்ளே யாரும் போயிட முடியாது சார்.
எப்படி சார் வந்து கட்டுப்பாடு இல்லையா? பார்க்கலையா? உள்ள செக்யூரிட்டி அதாவது இல்லையா? முதல்ல காவல்துறை டிசி போய் ஃபுட்டேஜ் பார்த்துருக்காரு. ஆ. அது வேலை செஞ்சே பல மாதம் ஆச்சு. அதுதான் சார் கேட்குறேன். வேலை செஞ்ச பல மாசம் அப்போ ஆகுது. எதுக்கு அது இருக்குது? ஆ அது வேலை செய்தால் கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு? பதிவாளருக்கு. 250 ஏக்கர் இடம் அது. நீங்கள் கொன்று புதைச்சாலே தெரியாது. அதுதான். கொன்று புதைச்சாலே அப்ப அங்க தெரியாது. தான் செக்யூரிட்டி அதிகமா இருக்கணும். ஆனால் கேமரா வேலை செஞ்சே பல மாதம் ஆச்சாம். திட்டமிட்டு இந்த கேமராவை உடைத்து தடுத்து நிறுத்தி அதை செயல்படாமல் செஞ்சது ஞானசேகரனுக்கும் தொடர்பு இருக்குங்கிறலாம். ஏன்னா அவனுக்கு இவ்வளோ தைரியம். ஏன்னா பொட்டி கடைக்கு டீ கடைக்கு போனாலே கேமரா இருக்குது. அது 24 மணி நேரம் வேலை பார்த்துட்ருக்கு. 2 பேருக்கு சண்டை வரும்போதே கேமராவில் இருக்குது பார்த்துக்க. எவிடன்ஸ் கோர்ட்டுக்கு போயிடும். அப்போது இந்த கேமரா பழுது நீக்கி செயல்பட விடாமல் தடுத்தது யார்? அதே மாதிரி வெளியில வரும்போது கடைசியா கண்டுபிடிச்சது வந்து பாத்தீங்கன்னா, மூஞ்சி அப்படி மறைச்சிட்டு ஃபோன்ல அப்படியே பேசுற மாதிரி ஏதோ ஒரு ஃபுட்டேஜ் இருக்கு போல இருக்கு. கடைசியா வெளியில வரும்போது. அதை வச்சு தான் அவங்க ட்ரேஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் அப்படிதான் தகவல் இருக்கு. அப்போ நீங்க நம்ம சொல்வதை போல உள்ள வந்து ஒரு இடத்துல கூட கேமரா கிடையாது. இருந்தாலும் வேலை செய்யல. வெளியில வரும்போது தான் அந்த ஃபுட்டேஜ்ல பார்த்து அவங்க அவன் கண்டுபிடிக்கிறாங்க. அவன் ஒரு ப்ரொஃபஷனல் குற்றவாளி. இவனாக தான் இருக்கும். இவனாக தான் இருக்கும். இவன் தான் செஞ்சுருப்பான். சார் அதாவது கோட்டூர் ஒரு ஸ்டேஷன் இருக்குல்ல, ஆ. அந்த ஏரியாவில் இருக்கிற ரவுடிகளை பூரா அந்த ஸ்டேஷனில் இருக்கிற அத்தனை காவல்துறை அதிகாரிகளுக்கும் தெரியும். எங்கே திருடு போது எவன் திருடுனாங்கிறத 5 நிமிஷம் கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா இவங்க தான் அவனை கூட்டிகிட்டு போய் கோர்ட்டில் ரிமாண்ட் பண்ணுறது, கோர்ட்டில் கேஸ் நடத்துறது. கோர்ட் ஏட்டையான்னு ஒருத்தர் இருப்பார். ஆமா. அவரை கேட்டிங்கன்னா இந்த திருட்டு இவன் பண்ணியிருப்பான். ஆமா ஆமா ஆமா. இது ஏதோ ஒரு படத்துல கூட வந்தது. படமே தேவையில்லை, இதை பார்த்தாலும் படம் எடுக்கிறான். உண்மை. இந்த திருட்டு நடந்திருக்கு. இந்த மாதிரி யார் திருடுவா? அப்படியே அந்த அங்கே இருக்கிற ஏட்டையார் ரிட்டையர்ட் ஆகிற ஏட்டையார் இருக்கல, அவர் சொல்லுவார் ஞானவேலுக்கு அவனை தூக்கிட்டு வாங்க. சீனியர் பர்சன். ஞானவேலை தூக்கிட்டு வாங்க. இவன் வந்து டேய் நீ தானே பண்ண. ஆமாம் ஐயா, இதை பார்த்து உதவி போடு, நானே உன்னை பெயில் எடுத்துறேன், உண்மை போகிறேன்னு சொல்லிடு. அடுத்து போலீஸுடைய வெர்ஷன், நானே பெயில் எடுத்துறேன், உண்மை போகிறேன்னு சொல்லி ஒத்துக்க. இது 2 பேரும் ஏதோ டீலிங் பேசிக்குவாங்க. பிரச்சனை பெருசாகி போச்சுடா, சாதாரண பிரச்சனை இல்லை. ஏன்டா இப்படி போய் பண்ணிட்டேன்? அவர் உணர்ச்சியெல்லாம் பேசுவார் ஏட்டையா. ஏன்னா ஏட்டையா செலவுக்கு பணம் வேணும்னா ஞானசேகரா ஒரு 5000 கொடுத்து விட்றான். இப்படி இருக்கிற அவங்க போலீஸ் வீட்டு பிள்ளைகளுக்கு இதேமோ நிலைமை ஆச்சுன்னா அந்த மாதிரி பேசுவாங்களா சார் போலீஸ்காரங்க? இல்லைங்க, அது தனியாக வந்து அந்த மனு தர்மத்தில் இருக்கிற போல் அது ஒரு தனி ஜாதி. எந்த தப்பும் பண்ணிக்கலாம், யாரும் கேட்க முடியாது. என்ன காரணம்னா அரசியல்வாதிகளுக்கு அத்தனை வேலை செய்கிறது அவங்க தான். சார் இன்னொரு முக்கியமான கேள்வி. கடைசி வரைக்கும் வந்து முதல்வர் அவர்களும், துணை முதல்வர் அவர்களும் இல்ல அந்த ஞானசேகரன் இருக்கிற ஏரியால வந்து இவர் கட்சியிலே கிடையாது, கட்சி பொறுப்பிலேயே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் சொல்றாங்க. ஆனா சமூக வலைத்தளங்கள்ல துணை முதல்வர் அவர் பக்கத்துல இருக்கிற ஃபோட்டோ, நம்ம மினிஸ்டர் அவர் கூட இருக்கிற ஃபோட்டோ, அதை விட முக்கியமா பொதுக்குழு கூட்டம் நடக்கும் பாருங்க. அந்த வட்டத்துக்கு உட்பட்டு, மாவட்டத்துக்கு உட்பட்டு நடக்கிறதுல அந்த ஆளோட அவனோட பேரு போட்டு இன்விடேஷன் வெளியாயிருக்கு. அப்போ கூட எப்படி சார் வந்து அப்பட்டமா என் கட்சியாலே கிடையாதுன்னு சொல்றாங்க. இது பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? இது போன்ற ஆட்களால் தான் கட்சியே நடக்குது. ஏன்னா இன்றைக்கி குடி கட்டுறக்கோ, தோரணம் கட்டுறக்கோ, பொதுக்குழு கூட்டத்துக்கோ, செயற்குழு கூட்டத்துக்கோ படித்தவன் வர்றதில்லை. அப்போ பாலியல் தொழில் பண்றவங்க தெரிஞ்சதான் கூட வச்சிருக்காங்கன்னு சொல்றீங்க? எல்லா கட்சி அப்படி தான் சார் இருக்குது. ஆ. எனக்கு தெரிஞ்சு பாலியல் தொழில் பண்ணுறவங்களாம் எம்எல்ஏ ஆகிற கதையில் எனக்கு இருக்குது. என்ன ஆகிட்டாங்க? எம்எல்ஏ ஆன கதையில் என்கிட்ட இருக்குது. அவங்க 2 கவர்மெண்ட்டையும் ஒன்றிணைக்கிற வேலையை செஞ்சிட்ருக்கிறாலும் எனக்கு தெரியும். அப்போது இவர்களுக்கு ரிஷி மூலம் நதி மூலம் பார்க்கறது இல்லை. இப்போ என்னையா நடக்குது? இப்போ என்ன நடக்குது? இன்னைக்கு நடந்துருச்சு, எப்படி சால்வ் பண்ணலாம், அவ்வளவுதான். அடுத்த வேலையை பாரு. அடுத்த வேலை இப்போ அவ்வளோதான். அவனுடைய முழு ஹிஸ்ட்ரியை தோண்டிங்கன்னா குப்பை அடித்து கிடக்கும். ஆனால் இவனை விட்டால் வேறு ஆள் இல்லை. இவனை விட்டால் வேறு ஆள் இல்லை. ஏன் ஆள் இல்லைன்னா இவன் தான் சொல்கிற வேலையை பூரா செய்வான். அதுக்கு பரிசா கொடுக்குறது தான் இந்த மாதிரி 2011 கேஸ் அப்படியே கண்டுக்காம விட்டது, எதுவும் கவனிக்காம விட்டது. அதுலேயும் பாருங்க சார், ப்ரெஸ் மீட்டில் மறுபடியும் நம்ம இந்த இடத்துல ஞாபகப்படுத்தணும். அந்த அண்ணாமலையோட ப்ரெஸ் மீட்டில் வந்து கையில் ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டு வரிசையாக படிக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேங் ரேப், அந்த ரேப் சம்மந்த பாலியல் வன்கொடுமை விஷயங்களை வரிசையாக சொல்கிறாரு சார். சொல்லும் போது அதில் போலீஸ் பாலியல் கொடுமை பண்ணது உங்கள் விஷயம் உங்களுக்கு தெரியும். அந்த விஷயம் சொல்லிட்டு தூண் துப்புறாரு. வெக்கமா இல்லை, வெக்கமான்னு கேட்குறாரு. என்னையா இது இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு வரிசையா லிஸ்ட் அவுட் போடுறாரு சார். இப்போ இதெல்லாம் வந்து மதுரையில் பாலகுருசாமி ஒரு ஜெயில் வார்டன் நடு ரோட்டில் வச்சு ஒரு பிள்ளைய கையை பிடிச்சி இழுக்கிறாரு.
அதை போட்டு செருப்பு கழட்டி அடிக்கிறான். ஆ. இப்போ அவனை ரிமாண்ட் பண்ணியிருக்க அவர். எப்போ சார் இது இப்போ? ஆமாம், ஒரு 4 நாளைக்கு முந்தி ஆ. ஜெயில் வார்டன் பாலகுருசாமி மதுரையில். அப்போது தெருவில் நடந்த சண்டை, இந்த வீடியோ இருக்குது, நான் பார்த்தேன். அப்போது காவல்துறையை பொறுத்த வரைக்கும் காவல்துறை எப்படியாவது வழக்கில் தப்பிச்சுக்கலாம். சக காவலர் தனக்கு உதவி பண்ணுவான், மேல் அதிகாரி தனக்கு உதவி பண்ணுவான். இப்படித்தான் அவங்களுக்குள்ள ஒரு பாலிடிக்ஸ், அரசியல்வாதிகளுக்கும் காவல்துறைகளுக்கும் ஒரு டீலிங் மாதிரி. பாவம் சார், இப்போ நம்ம எல்லா காவல் அதிகாரிகளும் அப்படி சொல்ல முடியாது. சில பேருக்கு பண்ணணும். கருப்பு ஆடுகளை தானே பேசுகிறோம். பொன்மாணிக்கு வேல் இருக்காரு. ஒரு இதே போல் ஒரு ரெய்டு பண்ணுறாங்க. ரெய்டு பண்ணும்போது ஒரு பாலியல் தொழிலாளியோட ஒரு மார்வாடி பையனை பிடிச்சிட்டாங்க. மேலேருந்து டிஐஜி, இவர் இப்போ எஸ்பி, ஈசிஆர் எஸ்பி, காஞ்சிபுரம் எஸ்பி, அவனை பத்திரமா கொண்டு இறக்கி விடு வீட்லேன்னு டிஐஜி சொல்கிறார். டிஐஜி என்ன சொல்கிறாரு? டிஐஜி யார்? ஜாங்கிட்டு. ஏன்னா அவர் பூரா மார்வாடிகளுக்கு ஃபுல்லாக ஆதரவான ஆள். என்ன தெரியுமா பண்ணார்? பொன்மாணிக்கு வேலை ஜீப்பில் ஏற்றி, அப்போ நான் சொல்கிறது 25 வருஷ கதை, ஜீப்பில் ஏற்றி ஓஎம்ஆரில் பஸ்ஸே வராது. ராத்திரி 12 மணிக்கு 2 பேரையும் கொண்டு எங்கே இறக்கி விட்டு வந்துட்டார்? ஓஎம்ஆர் இறக்கி விட்டு வந்துட்டார். அவன் இனி வாழ்க்கையில் இந்த தப்பு பண்ணுவானா? அவன் விடிஞ்சு நடந்து எங்கே வந்து சேர்ந்துருப்பான் இருட்டில்? பஸ்ஸை பிடிக்கிறதுக்கு அவன் காலையில் 9 மணிக்கு தான் பஸ்ஸை பிடிச்சிருப்பான். கார் கீரெல்லாம் அங்கேயே பிடிச்சி ஜீப்லேயே கூட இறக்கி விட்டு போயிட்டார். இப்படி தான். அதே ஈஸ்வரமூர்த்தி, ராமானுஜம் டிஜிபி, நடராஜன் சார், இப்படி நல்ல நல்ல மனிதர்களாக இருந்திருக்காங்க. மயிலாப்பூர் எம்எல்ஏ. ஆமாம். அப்போது அஸ்ராக்காருக்கு, சகாயா ஐஏஎஸ், இவ்வளோ வேலை செய்ய முடியலையே. விஆர்எஸ் கொடுத்துலாம் போகிறாங்க. அதான் எப்படி சார் வேலை செய்ய முடியும்? ஈஸ்வரமூர்த்தி, எனக்கு வேலையே வேண்டாங்க, என் பசங்க படித்து வேலைக்கு வந்துட்டானா ஏதோ சாப்பாடு போட்டோம், நான் சாப்பிட்டுக்கிறேன், என்னை ஆளை கொடுங்கன்னாரு. அஜித் தோவல் கூப்பிட்டாரு டெல்லிக்கு. யோ, நீ தாயா இவ்வளோ காலமாக இன்டெலிஜென்ஸு பொறுப்பாக இருந்த, நீ என் கூட டெல்லிக்கு வந்துரு, மோடிக்கு அட்வைஸராக போட்டுடலான்னு. போலீஸ் வரலாற்று இதெல்லாம் ஒரு பொற்காலம் இவங்க இருந்ததெல்லாம். ஆனால் இப்போ நீங்கள் காவல்துறை எல்லாமே ரியல் எஸ்டேட் காவல்துறை எல்லாமே ரியல் எஸ்டேட்டு. நம்பி அவங்ககிட்ட போய் டீலிங் பேசலாம். சார் இந்த இடத்த காலி பண்ணி கொடுத்துருங்க, இந்த வீட்டை நம்பி பேசலாம். எனக்கு ஏன் ஷேர் என்னப்பா? என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? ஆமாம், மக்களை போலீஸ் காப்பாற்றுக்கு நம்பிக்கையெல்லாம் போய் ரொம்ப நாள் ஆச்சு. நம்பி டீலிங் பேசலாம். ஆமாம், எதை வேணால் செய்யலாம். என்ன காரணம்னா, ஒவ்வொரு போலீஸ் அதிகாரிகளுடைய சொத்து மதிப்பு எடுத்துப்பாரு. வாங்குற சம்பளத்துக்கும் சொத்துக்கும் சம்மதமே இருக்காது. ஒரு இன்ஸ்பெக்டர் எஸ்ஐயாவது இன்ஸ்பெக்டர் ஆகிட்டாருன்னா ஒரே வருஷம் 2 கோடி ரூபாய் வீடு கட்டாத இன்ஸ்பெக்டர் தமிழ்நாட்டில் கிடையாது. எப்படி பணம் கிடைக்குது? மாதம் ஒருக்கா தான் சம்பளம், நமக்கு தெரியும். ஆனால் டெய்லி சம்பளம். அந்த ஏரியாவில் இருக்கிற அத்தனை குற்றவாளிகளுடைய பட்டியலும் இவர்கிட்ட இருக்கும். அப்போ குற்றம் எப்படி குறையும்? செல்ஃபோன் போய் கேட்குறாங்க சாத்தாங்குளத்தில், ஜெயராஜ் பென்னிஸ் கொடுக்க மாட்டேங்கிறான், அடிச்சே கொள்றானுங்க. அப்போ சட்டம் இருக்குது, ஜனநாயகம் இருக்குது, நீதிமன்றம் இருக்குது, உயர்நீதிமன்றம், இதெல்லாம் கணக்கிலேயே எடுக்கல. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டில் ரொம்ப கேவலமாக இருந்தது சார். ஜட்ஜு சொல்கிறாரு, ஏங்க கஞ்சா விற்கிறதுலாம் உங்கள் காவல்துறைக்கெலாம் தெரியாமல் நடக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? என்னங்க நீங்கள்? அவர் சொல்கிறாரு, இப்போது ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கஞ்சா கேஸில் பிடிக்கும் போது இதுக்கு காவல்துறையே ஒரு 3-4 பேர் அதுக்கு பின்னாடி இருக்காங்கன்னு சொல்லி நியூஸ் வெளில வருது. அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா அப்படி தான் சார் இருக்குது. இப்போ இந்த பாலியல் வன்கொடுமையும் பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி நிறைய காவல்துறைக்கு தெரியும். இவன் குற்றவாளி, இந்த குற்றவாளியினுடைய ப்ரொஃபஷனல் தொழில் இது போன்ற பெண்களை வசதி படைத்தவர்களுக்கு அனுப்புவது தான் இவனுடைய தொழிலுங்கிறது கோட்டூர்புரம் போலீஸ் காவல் நிலைய சரகத்துக்கு தெரியும். தெரிஞ்சுதான் அவனா நீங்கள் கட்டுப்படுத்தவே இல்லை. ஏன் கட்டுப்படுத்தினீங்கன்னா அடுத்து வட்டம் லைனில் வருவார். ஏங்க எடையா, யோ நம்மாலியா, தண்ணியெலாம் காட்டு இருக்குது பார்த்துக்க. அப்போல்லாம் அவங்க வீட்டில் பெண்கள் இருக்கிறதா யார் கணக்கும் தெரியாது நீங்கள் சொன்னது போல். ஏன்னா அவங்களுக்கு தனி சட்டம், அவங்களுக்கு தனி ரூல்ஸு. சார் இப்போது நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து பேசுவோம். இந்த எஃப்ஐஆர் லீக் ஆச்சு இல்லையா சார்? இப்போ அதை பற்றியும் திரு கமிஷனர் அருண் அவர்கள் ஒரு பேட்டி சொல்லியிருந்தார். அதை பற்றி உங்களை கருத்து? எஃப்ஐஆர் போட்ட பிறகு கோட்டூர்புரத்திலிருந்தே ஒரு அந்த இன்ஸ்பெக்டருக்கு நெருக்கமான நிருபர் அதை எடுத்துட்டார். போலீஸே லீக் பண்ணலன்றாங்க. இல்லை போலீஸ் லீக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அவசியம் கிடையாது. ஏன்னா
நீங்கள் போலீஸும் நிருபரும் நல்ல கூட்டாளிகள். எங்கள் இந்த எஃப்ஐஆர் போட்டாலே எடுத்துங்க. இதுக்கு பிறகு தான் கமிஷன்ட்டே போயிருக்கு. கமிஷனருக்கு எஃப்ஐஆர் போகிறதுக்கு முன்னாடியே உலகம் பூரா எஃப்ஐஆர் போயிடுச்சு. எஃப்ஐஆர் காப்பி கமிஷன்ட்டா எப்படி வெளியே போயிருக்கோம் போகிறதுக்கு முந்தி. ஏன்னா ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் தான் எடுத்துகிட்டு போயிருப்பார். ஆனால் இன்னொரு செய்தியாளர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா சார், நம்ம ஒரு பேட்டியில் பார்க்கும்போது இந்த எஃப்ஐஆரை வெளியிட்டதே கவர்மெண்ட்டு தான். ஏன் அப்படின்னா, நாங்கள் இதை பண்ணிட்டோம், நாங்கள் இவ்வளோ வேலை பார்த்துருக்கோம், தெரியணும் வெளியில், நான் உடனே ரிமாண்ட் பண்ணி உடனே எஃப்ஐஆர் போட்டு இதை பாருங்கள், எந்த ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு எஃப்ஐஆரை வெளியிடுறீங்களே, வெக்கமா இல்லையான்னு இன்னொரு முக்கியமான ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து ஒரு யூடியூப்பில் பேசியிருக்காரு. பட் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, அப்படி இல்லை, ஒரு நிருபர் தான் அதை ஃபோட்டோ எடுத்து வெளியிட்டிருக்காருன்னு நீங்கள் சொல்கிறீங்க. பட் எதுவாக இருந்தாலும் கமிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த எஃப்ஐஆரை யார் வெளியிட்டாங்களோ அவங்க மேலே கோட்டூர்புரத்தில் வழக்கு நாங்கள் பதிவு பண்ணிட்டோம். அப்போது சார், நீங்க சொல்றத பார்த்தா நிருபர் மேல வழக்கு பதிவு பண்ணியிருப்பாங்களா? அப்ப ஆமாம் அதுவும் ஆமாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாம் ஆமாம் அப்ப அவரையும் ரிமாண்ட் பண்ணியிருப்பாங்களா? இது வரைக்கும் ஏன் சார் பண்ணல? ரிமாண்ட் நிருபரில் ரிமாண்ட் பண்ண முடியாது. அப்புறம் எல்லாம் தூக்கி போட்டு வேறு வேலைக்கு போயிடுவான். என்ன சார்? ஜுடிஷியல் பிரேக் டவுன் மாதிரி ஆ, ப்ரெஸ் பிரேக் டவுன் ஆயிரும். எப்படி இல்லை இப்போ பத்திரிக்கையாளருக்கு நோக்கம் கிடையாது. ஆ, பத்திரிக்கையாளனுக்கு ஆ. மக்கள்கிட்ட செய்தியை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதா இல்ல நோக்கம். மக்கள் இப்போ என்ன சொல்றாங்கன்னா, அதுவே இது வந்து பாத்தீங்கன்னா போலீஸே தான் பண்ணியிருக்கு, இல்ல கவர்மெண்டே தான் பண்ணியிருக்கு, வேற யாரும் எடுத்து அந்த மாதிரி போடலன்றதான் அவங்களோட கருத்து இந்த விஷயத்துல. இல்லைங்க, அதாவது அரசு செய்திருந்தால் அரசு தப்பு, ம், அரசு செய்யாமல் இருந்தால் அதுவும் அரசு தப்பு தான். ஏன்னா எஃப்ஐஆர் எல்லாம் மக்கள்கிட்ட காமிக்க வேண்டிய அவசியம் அது இல்லை. ஒரு பலாத்காரம் பண்ண ஒரு எஃப்ஐஆர் வெளியில வந்ததுன்னா அந்த பொண்ணோட லைஃப் என்ன சார்? அதுல அவ்வளோ ஒரு மாதிரி டீட்டெயிலாக போட்டு அந்த பொண்ணோட வாழ்க்கையே ஒரு மாதிரி நீங்கள் கேள்விக்குறியாச்சுல சார். அதாவது காவல்துறை என்ன பண்ணும்னா, இப்போ வந்து முதலமைச்சருடைய தொகுதியில் இருக்கார் டிசி பாண்டியராஜன். அவர் எங்கேருந்து வந்தாருன்னா, பொள்ளாச்சியிலேருந்து வந்தார். எங்கேருந்து வந்தார்? பொள்ளாச்சி பாலியல் வழக்கு நடந்தபொழுது அவர் தான் அங்கே ஏடிஎஸ்பி. என்னன்னா, அந்த வழக்கை ஊற்றி மூடுனதே பாண்டியராஜன் தான். அதுக்கு நன்றி கடனாக தான் அதிமுக அவருக்கு யார் பாண்டியராஜனுக்கு கரூர் எஸ்பி கொடுக்குறாங்க. கரூர் எஸ்பி வேலை கொடுக்குறாங்க. எஸ்பியாக இருந்து ப்ரொமோஷன் ஆகி தான் திண்டுக்கல் மாவட்ட துணை செயலாளருடைய மகளை கட்டியிருக்கார் அவர். திமுக மாவட்ட செயலாளருடைய துணை செயலாளருடைய மகளை கட்டியிருக்காரு. அப்போது அவரை முதலமைச்சர் தொகுதியில் அவர் தான் டிசி. அப்போது எதுக்கு உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்குது? தவறுகளை மறைப்பதற்கு, தவறுகளை வராமல் பார்த்து கொள்வதற்கு. நீங்கள் பாதிக்கப்பட்ட பெண்கள்லாம் போய் புகார் கொடுக்குறாங்க. அந்த புகாரை ப்ரெஸ்ஸை கொடுக்குறாரு. இந்த பெண்ணெலாம் கெட்டு போயிட்டாயா, இவளெல்லாம் பாலியல் வழக்கு பார்த்துக்க, எவனும் கட்டாத, அது அப்படி தானே அர்த்தம், இவளெல்லாம் அடையாளம் தெரிஞ்சுக்க. அப்போது அந்த நன்றி கடனுக்காகத்தான் அவர் எங்கே ப்ரொமோஷன் ஆகிறாரு? கரூர் எஸ்பி. பொள்ளாச்சி ஏடிஎஸ்பியாக இருந்து ப்ரொமோஷனில் எங்கே வராரு? கரூர் எஸ்பியாக வராரு. இவர் அவனாசி, திருப்பூர் பக்கத்தில் ஒரு அவனாசின்னு ஒரு கிராமம் இருக்குது. அங்கே ஏறக்குறைய ஒரு 10,000 பேர் மக்கள் வாழ்கிறாங்க. கோயிலுக்கு பக்கத்துலேயே மதுக்கடை. அவனாசி புகழ்பெற்ற கோயில். காசியில் பாதி அவனாசி. அதில் கோயிலுக்கு பக்கத்துலேயே பார். அதை எடுக்கணும்னு சொல்லி பெண்கள்லாம் பெரிய போராட்டம். நீங்கள் ஒரு வயசான மூதாட்டியை ஓங்கி அறையிறார். அப்படியே அனைத்து செய்தித்தாள் படம் வந்தது. அவர் தான் இப்போ குளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் தொகுதியில் டிசி. அதனால தான் எப்படி அப்போது அவன் அரைஞ்சார் இல்லையா சார்? அதனால தான் டிசி. ஏன்னா மதுக்கடையை கோயில் பக்கத்தில் வைக்கக்கூடாதுங்கிறது கேள்வி மக்கள் போராட்டம். அப்படி தாயா வைப்பா, வச்சேன்னா அடிதாயா உழுகும், சூப்பர் விதி தான் உழுகும். சூப்பர்யா, உடனே மாத்தியா குளத்தூர் தொகுதிக்கு. நல்ல டிசி கரெக்டாக கேள்வி கேட்கிறாரு. அப்போது இவர்கள் தான் இந்த அரசை காப்பாற்றுவதற்கு தேவைப்படுகிறார்கள். அப்போது மக்கள் அவனை தான் ஓட்டு போடுறான். மக்கள் இனி இந்த வாய்ப்பு இல்லை திமுகவை பொறுத்தவரை. இது நீடிக்காது சார். அதாவது எல்லாத்துக்கும் ஒரு எல்லை உண்டு அப்படின்ற மாதிரி கஞ்சா புழக்கம், அதாவது எங்கே போனாலும் கிடைக்கிற மாதிரி அங்கங்க. நீங்கள் காவல்துறை தெரியாமல் நீங்கள் 2400 பேர் கஞ்சா விற்பனையாளர்களுடைய வங்கி கணக்கு முடக்கியிருக்குன்னு பழைய டிஜிபி சைலேந்திர பாபு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் அனுப்பிச்சாரு. ஆப்ரேஷன் கஞ்சா. ஆமாம். அப்போ நான் கேட்குறேன், 2500 பேருடைய வங்கி கணக்கை தேடி கண்டுபிடிக்கிற அளவுக்கு உங்கள்கிட்ட நெட்வொர்க் இருக்குது, டேட்டாஸ் இருக்குது. ஏன் அவன் கஞ்சா விற்கிறது ஏன் நிறுத்த முடியல? எங்கே வருது? ஹோல்சேல் அவன் கொண்டு வரான், மூட்டையில் அவன் கொண்டு வர்றான், எப்படி லாரியில் வருதா, இல்லை கோயம்பேடு காய்கறியில் வருதா? இத்தனை விஷயத்தை உங்களால் கண்டுபிடிக்க முடியலையா? ஏன் அத்தனை பேர்கிட்டையும்
நீங்கள் கையூட்டு பெற்றுக்கொள். காவல்துறை நினச்சா 24 மணி நேரம் கஞ்சா ஒழிக்க முடியும். நானும் பல புலனாய்வு அதிகாரிகளோட நான் பழகியிருக்கேன். பல விஜிலன்ஸ் அதிகாரிகளோட எனக்கு பழகியிருக்கேன். ஏன் அவங்க சொன்ன ஒரே வார்த்தை தான், அரசு எங்களுக்கு முழு அதிகாரத்தை கொடுத்தால் அத்தனை வியாபாரியும் தொலைச்சி 26 மணிக்கு முடிச்சு உள்ள போட்டுருவோம். இன்டரப்ஷன் இருக்க. ஆனால் எங்களுக்கு அதிகாரம் இல்லை, எங்களுக்கான அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் எமர்ஜென்சின்னு ஒரு சட்டம் வந்தது இந்திரா காந்தி உயிரோடு வந்த பொழுது. என்ன எமர்ஜென்சி தான் நடக்க, இந்தியாவில் இருக்கிற கள்ளக்கடத்தல்காரன், தங்கம் கடத்துகிறவன், வைரம் கடத்துகிறவன், இப்போ இப்படி எல்லா கப்பலில் இந்தியாவுக்குள்ளே கொண்டு வர அத்தனை கடத்தல்காரர்களும் 24 மணி நேரத்தில் கைது செய்யணும். நம்ம ஒரு ஆர்டர் போடுது. எமர்ஜென்சி மிஸ்ஸாக போயிடல. எல்லா அதிகாரியும் எக்ஸைஸ் அதிகாரிகள் பூரா அத்தனை கள்ளக்கடத்தல்காரன் 24 மணி நேரம் ஜெயிலுக்குள்ள வந்துட்டான். எப்படி நடந்தது? எல்லாம் மாமூல் தான், எல்லாம் மாமூல் தான். அப்போது காவல்துறை அதிகாரிகளுக்கும் சுங்கத்துறை அதிகாரிகளுக்கும் எக்ஸைஸ் அதிகாரிகளுக்கும் தெரியாமல், இன்கம் டேக்ஸ் அதிகாரிகளுக்கு தெரியாமல், இடி அதிகாரிகளுக்கு தெரியாமல் எவனும் குற்றம் செய்ய முடியாது. குற்றவாளிகளோடு நெருங்கிய தொடர்பில் இருந்த காரணத்தினால தான் 24 மணி நேரத்தில் அவ்வளோ பேரும் பிடிச்சி உள்ள போட முடிஞ்சுது. அப்போ அதே போல் தான் தமிழ்நாட்டில் இருக்கிற A+ ரவுடிகளை பூரா எங்கே ஒளிஞ்சிருக்கான்? அரசியலுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கான். அரசியலுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கான். அதனால் நீங்கள் அவனை போய் தனியாக தூக்கவே முடியாது. தூக்குனா பல கரை வேட்டிகள் வரும், பல கரை வேட்டிகள் வரும், பல கரை வேட்டிகளுடைய தொலைபேசி ஃபோன் வரும். நீ வீடு கட்ட எனக்கு தெரியாதா? ஏசி, டிசி, ஜேசி உட்பட எங்கெங்கே சொத்து எல்லாம். அப்போ நல்ல அதிகாரி என்ன நினைக்கிறான்? இப்போ போலீஸ் அவர்களுடைய அலட்சியம் தான் இதற்கு காரணம் அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க. இல்லை, போலீஸ் மட்டும் என்ன குறை சொல்லிட முடியாது. போலீஸை வேலை செய்ய விடாமல் தடுப்பது அரசியல்வாதி. அரசியல்வாதிகள் அழுத்தத்தினால இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது அப்படின்னு சொல்றீங்க. இப்போ அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும்போது இப்போ எடுத்து பலாத்காரம் பண்ண கேசஸ்லாம் எவன் வெளியில இருக்கான் அவனெல்லாம் பாரு. இல்லை அந்த மாதிரி இப்போ நம்ம முடிஞ்சதை பற்றி பேசுகிறோம் சார். இப்போ நம்ம ஒரு 3 நாள் பேசுவாங்க. எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் நம்ம கடந்து போய் தான் ஆகணும். இதே பேசிகிட்டு இருக்க முடியாது. ஆனால் இந்த கேஸ் எப்படி நடக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ மேலும் மேலும் வரும்போது இது என்ன ஆகும்னு நம்மளுக்கு தெரியும் எல்லாருக்குமே. அரசு நடவடிக்கைகள் இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை இது வரைக்கும் எந்த தொலைக்காட்சியும் யாரும் கேட்கல. ஓகேங்களா? நாங்கள் இதுக்கப்புறம் பாதுகாப்புலாம் கொடுக்குறோம். நான் என்ன சொன்னால் ப்ராக்டிக்கலாக பேசுவோம். இப்போ நிலுவையில் இருக்க கேஸு பலாத்கார நிலுவைகள், இந்த போக்சோ, பெண்கள் சம்மந்தப்பட்டு, இந்த அந்த மாதிரி பாலியல் சம்மந்தப்பட்டு எந்த வழக்குகளில் யாரும் உள்ளே போயிட்டு வந்திருந்தாலும் வெளியில் இருந்திருந்தாலும் அவர்களை இப்போ நம்ம கூப்பிட்டு இல்லை என்கொயரி பண்ணி என்னென்ன எவன் என்ன பண்ணுறான், எங்கே பண்ணுறான், நம்ம உலகத்திலேயே 2வது இடம் நினைக்கிறேன் சார். போலீஸ் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு சார். முடிஞ்சு போய் இப்போ எத்தனை இடத்துல சார் இருப்பாங்க? இப்போல்லாம் 46 இடத்துல 46. இப்போ சொன்ன மாதிரி இப்போ இந்த மாதிரி உலகமே வெக்கக்கேடு தூண்டுப்புவான். சரிங்களா? ஸோ இப்போ மக்களோட கருத்து என்னவா இருக்குன்னா சார், சரிப்பா நடந்துருது, ஆக்ஷன் எடுத்தீங்க, ஜெயிலுக்கு அமிச்சிங்க, ஓகே, அடுத்து என்ன? இப்போ எவ்வளோ பேர் நம்ம வெளியே சுற்றின்னு இருக்கான். எத்தனை பிரியாணி கடைக்காரன் இருப்பான், சைக்கிள் கடைக்காரன் இருப்பான், ஆட்டோ ஓட்டுநர் இருப்பான், ஓலா ஓட்டுறவன், ஊபர் ஓட்டுறவன், இந்த மாதிரி டாக்ஸிக்காவன், ஸ்விக்கி, ஜொமேட்டோன்னு இப்போது நம்ம வேலை வாய்ப்பும் பெருகிடுச்சு. சின்ன சின்ன பசங்க ஓட்டுறாங்க. கஞ்சா விற்பனைகளும் அதிகமாகிடுச்சு. எல்லாம் ஒட்டு மொத்தமாக அப்படியே பூம் ஆகிட்டு வர மாதிரி இருக்கே சார். ஒரு 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 நல்ல சைனாக தெரியல. மக்கள் ரொம்ப ரொம்ப ஒரு பயத்தில் இருக்காங்க. ஏன்னா இந்த திரும்பவும் மீண்டும் மீண்டும் அந்த இடத்துல என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, 15 நாட்களுக்கு முன்னாடி கோவில்பட்டியில் ஓரின சேர்க்கையில் ஒரு பையன் சாகுறான். ஒரு பாலியல் துன்புறுத்துக்கு. இப்போ பெண்கள் மட்டும் கிடையாது, பசங்களுக்கும் இதான் நிலைமை. அதுக்கு காரணம் என்ன? கண்டிப்பாக அவனுக்கு பார்த்தீங்கன்னா கஞ்சா அடிக்கிற பழக்கம் இருக்கலாம். அந்த ஏரியா முழுக்க கஞ்சா புழக்கம் அதிகமாக. பாண்டிச்சேரியில் ஒரு பொண்ணு 7 வயசு பொண்ணு சார். நீங்கள் கிருஷ்ணகிரியில் அந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒருத்தன் சார், மக்கள் கேட்குறது என்ன அப்படின்னா, நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது 3 மணிக்கு எழுப்பி சின்ன பொண்ணை பாலியல் வன்புணர்வு பண்ணான் சார். இதுக்கான தண்டனைகள் ரொம்ப தீவிரமாக இருக்கணும் சார். ஒரு கை காலை உடைக்கிறது, இல்லை லைஃப் டைமில் அவங்க வெளியிலே வர முடியாத அளவுக்கு நீதிபதிகள் கண்டிப்பாக இதுக்கான தண்டனைகளை கொடுக்கணும். 1. 2வது மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, மக்களிடையே இது போல் தவறுகள் அடுத்து செய்வதற்கு யோசிக்க வேண்டும். அதே மாதிரி மக்கள் எதிர்பார்க்கறதுனால செஞ்ச தப்பு நீ தண்டனை கொடுக்காத, அது எனக்கு வேணாம்,
செய்யாமல் இருக்கிறதுக்கு நீ என்ன பண்ணுற? கிறிஸ்மஸ் வாழ்த்து தெரிவிக்கிறீங்க. நல்லா இருக்கும் போது நல்லா இருக்கும். ஒரு பெரிய ஏதாவது இந்த மாதிரி விஷயம் வந்துட்டா நம்ம பூமாயி பேசுகிறோம். அப்புறம் நியூ இயரு, அப்புறம் பொங்கல். நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடுவோம். எல்லாரும் மறந்துடுவோம். ஆனால் ப்ரிகாஷன்ஸ் என்ன? கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இந்த மாதிரி வழக்குகளுக்கு? 15 நாளைக்கு முன்னாடி அந்த பையன் மிஸ்ஸிங் கேஸ் கொடுக்குறாங்க. அப்போ மிஸ்ஸிங் கேஸ் எவ்வளோ இருக்குது? மிஸ்ஸிங் கேஸ் தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குது? அப்போ எத்தனை மிஸ்ஸிங் கேஸில் எவ்வளோ பேர் காணாமல் போயிருக்கான் விடுங்க, எவ்வளோ பேர் உயிரோடு இருக்கான்னு பாரு. உயிரோடு இருக்க நீ பாரு, செத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவன் இந்த பையன் சாவலியா? அப்போ இந்த மாதிரி வந்து பாலியல் வன்முறையில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் வெளியில் வந்தது இருக்குது. அண்ணன் சொன்னது போல வெளியில் வராமல் எவ்வளோ பேர் இருக்கான். சைலண்ட்டாக இன்னும் எத்தனை பேர் அங்கே பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டு இருக்கான். இப்போ நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கும் போது எவ்வளோ தவறுகள் நடந்துட்டு இருக்கு யாருக்குமே தெரியாது. மக்கள் எதிர்பார்க்கறது இதுதான். ஒரு 5 வருடத்திற்கு முன்பு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தியை பார்த்து இன்னைக்கு வரைக்கும் என்னால் மறக்க முடியல. என்ன செய்தினா, மேங்களூரில் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு பிச்சைக்காரன் 5 பெண்களை வச்சு பிச்சை எடுக்கிறான். அது ஒரு முட்டாப்பைய நேற்று அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் தப்பிச்சு ஓடி போனான்ல, அரை மணி நேரம் ஓடி போய் பெட்ஷீட்டை போத்தி படுத்துக்கிட்டான்ல, அந்த ஒரு கோழை. அதே போன்று ஒரு கோழை என்ன பண்ணுறான், ஒரு மேங்களூர் ரயில்வே ஸ்டேஷனில் அந்த நபர் அந்த காட்சியை பார்க்குறாரு. ஒரு வசதியான வீட்டு பெண். அந்த பெண்ணை வீட்டிலிருந்து எங்கேயாவது கடத்திட்டு வந்தானா, இல்லை ஏதாவது கிராமத்துலேருந்து கடத்திட்டு வந்தானான்னு தெரில. ஒரு 5 வயது பெண். அதே போன்று 3 வயது பெண் குழந்தை, எல்லா பெண் குழந்தைகள். ஒரு 3-4 குழந்தைகளை வச்சு பிச்சை எடுக்கிறான். அந்த பெண் உடைய முகத்தில் அவ்வளவு கோபம் இருக்குது. அந்த வீடியோ கூட வச்சுருப்பேன். அவ்வளவு கோபம் இருக்குது. அவன் அவ்வளவு சித்திரவதை பண்ணுவான். நீங்கள் இது 5 வருஷம் ஆச்சு நடந்து. ஏன்னா அந்த ஃபோட்டோவை நான் நண்பர் பத்திரிக்கையாளர் நண்பர் தினத்தந்தி பெனடெட் கூட காமிச்சேன். பதறி போய் இதை பாலியல் தொழில் பண்ணி கொன்னுருப்பானுங்கன்னார். அப்போது மிக சாதாரணமாக நம்ம நாட்டில் நடக்குது. என்ன காரணம்னா, அரசியல்வாதிகள் ப்ளஸ் காவல்துறை 2 பேருமே கள்ளக்கூட்டு. ஏன்னா அந்த கிரிமினல் குற்றவாளியை காப்பாற்றுறதுக்கு அரசியல்வாதி நேரடியாக குதிச்சிருவான். நேரடியாக குதித்த பிறகு காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. எந்த நடவடிக்கையும் ஏன்னா அரசியல்வாதிகளுக்கு கிரிமினல் வேலை செய்வதற்கு இந்த குற்றவாளிகள் மட்டும்தான் பயன்படுவான், நல்லவன் பயன்பட மாட்டான். அப்போது இந்த கிரிமினல் குற்றவாளிகளுடைய இன்னொரு வாழ்க்கைக்குள்ளே அவன் அரசியல்வாதி போகிறதே இல்லை. இந்த அரசியல்வாதி MP, MLA, மந்திரி, ஒன்றியம், நகரம், வட்டம், வாரியம், இப்படி பெரிய பதவிகள் வந்துடுறான். அப்போது காவல்துறை அவனை நெருங்குவதை விட இந்த அரசியல்வாதியை நெருங்க முடியல. உள்ளுக்குள்ள அவருக்கும் கமிஷனர் சார் என்னதான் பேசினாலும் உள்ளுக்குள்ள அவருக்கும் ஒரு கோபம் இருக்கும் இல்லையா? இருக்கும், எல்லாத்துக்கும் இருக்கும். அவனும் மனுஷன், சகோதரி இருப்பா, மனைவி இருப்பா, அக்கா இருக்கும், அம்மா இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி சில பேர் இருக்காங்க. அது வேலை பார்க்க முடியாது. தமிழ்நாடு காவல்துறை வேலையை பார்க்க முடியாதுங்க. நீங்கள் ஷாம் சுந்தர் IG அப்போது தொண்டி ஸ்டேஷனுக்கு இன்ஸ்பெக்ஷன் வர்றார். அவரை விட வயதில் மூத்த ஒரு கான்ஸ்டபிளை பேரை சொல்லி டேய் வாடான்னு கூப்பிடுறாரு. எப்படி வாடான்னு கூப்பிடுறாரு. அப்போது இதுதான் சுயமரியாதையா? இதுதான் பணி பாதுகாப்பா? ஒரு முறையில் 2 முறை இல்லை, பல முறை கூப்பிட்டார். அங்கேருந்து ஒருத்தர் ரொம்ப வருத்தப்பட்டு என்கிட்ட சொன்னார். அதே போல் அவனாசி ஸ்டேஷனில் நேர்மையான அதிகாரி வேலையை வேணால் தூக்கி போட்டு வந்துட்டார். கருப்புசாமின்னு பேர். என்ன பேர்? கருப்புசாமின்னு பேர். நீங்கள் சிவனாண்டி IG, கோயம்புத்தூர் IG வராருன்னு போய் நைட்டில் 11 மணிக்கு போய் ஒரு கடையை திறந்து காஃபி வாங்கி ஃப்ளாஸ்கில் வச்சுட்டு உட்காந்துருக்கார். அப்போது வந்த சிவனாண்டி டேய் யார அந்த அவர் வந்து அப்போது 7 தான், SI கூட இல்லை. டேய் கருப்புசாமின்னு கேட்குறாரு. அப்படியே சினிமாவில் வர்ற மாதிரி கையெல்லாம் முடங்கிறாரு. என்னடா காப்பி வாங்கினா தூக்கி கீழே ஊற்றிட்டு ஏதோ வாக்குவாதம் ஆகிப்போச்சு. ஆன பிறகு அவர் கிளம்பி போயிட்டார். இவர் என்ன பண்ணார்,
அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து சிஎஸ்ஆர் போட்டு கிழிச்சு சோப்பில் வச்சுக்கிட்டார். இதை கேள்விப்பட்ட சிவனாண்டியை போல் இன்னொரு அதிகாரி தயவுசெய்து பெருசு பண்ணிடாத. ஏன்னா சிஎஸ்ஆர் போட்டது தான். ஆமாம், கவர்மெண்ட் டாக்குமெண்ட் ஆகிடுது. மேலதிகாரி கூப்பிட்டு கருப்புசாமி வேண்டாம், கருப்புசாமிகிட்ட நீ மன்னிப்பு கேளு. ஐஜி யார்கிட்ட கேட்குறாரு? ஏட்டையாட்ட. இப்படி ஆண்மையுள்ள ஏட்டையாக்களும் இருக்கிறார். போய் அவன் வேலை, இந்த போலீஸ் வேலையை வேணாம் தூக்கி வச்சுட்டு வந்துட்டார். திருப்பூரில் இருக்கார், கருப்புசாமின்னு பேர். யாருக்கும் மசிய மாட்டார். இன்னொரு பொன்மாணிக்கவேல், இன்னொரு ஈஸ்வரமூர்த்தி, இன்னொரு அஸ்ரா கார்க். அப்போது இந்த அதிகாரிகளை வேலை பார்க்கவே முடியுது இல்லையா? ஏன் சகா ஏன் விஆர்எஸ் கொடுத்துட்டு வந்துட்டார்? முடியல, வேலை பார்க்க முடியல. அஸ்ரா கார்க்கு அப்படி ஒரு நேர்மையான அதிகாரி. அஸ்ரா கார்க் வேலை பார்க்க முடியலையே. ஏன்? அத்தனை குற்றப்பின்னணி உடையவர்களோடு தொடர்பு தான் அந்த காவல்துறை உயர் அதிகாரிகள். தமிழ்நாட்டில் தாங்க இந்த கூத்து போகாமல், கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, பஞ்சாப் எங்கேயும் கிடையாது. அவ்வளோ அவேர்னஸாக இருப்பேன். இங்கே இந்த ரவுடிகள் பூரா யாருக்கு எடுபடிகள்? கரை வேட்டிகளுக்கு. கடைசியாக சார் ஒரு கேள்வியோடு நம்ம இதை நிறைவு பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கருத்து. இந்த மாதிரி நீங்கள் இந்த பஞ்சாப், கேரளா அப்படின்னு சொல்லும் போது தான் டக்குன்னு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. அண்ணாமலை அவர் சொன்னார், இதை பற்றி நான் ஏதாவது ஒரு கேள்வி கேட்கும்போது உடனே வடக்கு, தெற்கு, மயிறு அப்படின்ட்டாரு. என்றைக்குமே டென்ஷன் ஆகாமல் ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணுற ஒரு மனுஷனை எதை கேட்டாலுமே உடனே வடக்கு, தெற்கு, மயிறுன்னு ஆரம்பிச்சிடுறீங்க. இதுக்கு கூடவா நான் பேசுவீங்க? எல்லார் வீட்லேயும் பொண்ணு தானடா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னோன்னே டக்குன்னு ஞாபகம் வந்தது. கடைசியாக அடுத்து இந்த கேஸ் என்ன ஆகும், அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, அதை சொல்லி நம்ம இல்லை 15 நாள் அந்த வழக்கு பழைய வழக்காக போயிடும், வேறு வழக்கு வந்துடும். அப்போது இந்த குற்றவாளி நேரம் பெயில் போட்டிருப்பாங்க. யாருக்கு? ஞானசேகரனுக்கு பெயில் போட்டிருப்பாங்க. நீதிமன்றத்தில் அரசு தரப்பு வழக்கறிஞர் அவர் அன்னைக்கு நம்ம அதுக்கு ரொம்ப டீப்பாக உள்ளே போகக்கூடாது நீதிமன்றத்துக்குள்ளே. அது நீதியரசர்கள் நீங்கள் அத்தனையும் தெரிந்தவர்கள். இந்த நாட்டில் இந்த மக்களுடைய கடைசி நம்பிக்கை எது? நீதிமன்றம் தான். பல நீதிபதிகள் சட்டத்தின் சூமோட்டாக வழக்கெடுக்கிறாங்க. பொறுத்து பார்த்து அரசு செய்கிற தவறை சூமோட்டாவை வழக்கெடுத்து நோட்டீஸ் அனுப்பிச்சு நிறைய வழக்கு மதுரையிலேருந்து பதில் சொல்லியா? மதுரையிலேருந்து நீங்கள் ஒரு நீதிபதி கேட்குறாரு, கஞ்சா விற்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? யார்கிட்ட சொல்கிறீங்க? இப்படியெல்லாம் நடக்குது. அதனால் நீதியரசர்களை பொறுத்த வரைக்கும் குற்றவாளிகளையோ சாட்சிகளையோ உயிருள்ள சாட்சிகளையோ உயிரற்ற சாட்சிகளையோ தேடி அலைய முடியாது. இதை அலைந்து நீதிமன்றத்தை நிறுத்த வேண்டியது யார்? காவல்துறை தான். காவல்துறை அரசியல்வாதிகளுடைய ஏவல் துறையாக இருக்கிறதுனால இந்த மக்கள் தான் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். மக்களை காப்பாற்றுவது அரசாங்கம் காப்பாற்று, போலீஸ் காப்பாற்றும் வாய்ப்பே இல்லை. மக்கள் தான் விழிப்புணர்வோடு இருக்கணும். இப்போ அந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி நீங்கள் கத்தி இருந்தா, இல்லை தப்பிச்சு ஓடி வந்திருந்தா, நீங்கள் அந்த மாணவன் ஓடி போய் சக மாணவரை சொல்லியிருந்தா இந்த குற்றவாளி தண்டிக்கப்பட்டிருப்பான். எங்கே? நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கு முன்பு, காவல்துறைக்கு போவதற்கு முன்பே தண்டிக்கப்பட்டிருப்பான். அந்த அவேர்னஸ் இல்லை. இது போன்ற அப்பாவி மக்கள் காவல்துறையை நாட முடியாமல், அரசியல்வாதிகளை நாட முடியாமல், அவர்கள் நீதித்துறையை மட்டும் நம்பி இருக்கக்கூடிய இந்த காலத்தில் நீதியரசர்கள் இந்த மக்களினுடைய கடைசி நம்பிக்கை என்பதை இந்த வழக்கும் நிரூபிக்கப்படும். நன்றி, வணக்கம். வணக்கம் சார், நன்றி.